சாட்டர்டே ஈவினிங் போல் கிளம்பி பீச் போயிட்டு அப்படியே ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வரலான்ற பிளானில் தான் போயிருந்தோம். லாஸ்ட் வீக் பீச் போயிட்டு வரும்போது ஃபிஷ்லாம் பார்த்துட்டு டேங்க் எல்லாமே சூஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் நாங்கள் சூஸ் பண்ண டேங்க்கு பார்த்தீங்கன்னா கேப் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. போகிற வழியிலே கிருத்விக் தூங்கினதுனால பீச் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபிஷ் வாங்க போயாச்சு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ண அதே ஃபிஷ்மே இருந்தது. ஸோ அதுவே வாங்கிட்டு தேவையான அசசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் எம்டி டேங்கை வந்து சால்ட் போட்டுட்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour போல் ரன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுவுமே பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கல்லுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இண்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாட்டில் வச்சு அழகாக இருக்குன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சு எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை எடுத்து டேங்க்கில் போட்டாச்சு. அதை எடுத்து போடும்போது வர பயம் இருக்கே. அங்கே போடுறத பார்த்துட்டு கிருத்விக் நானும் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை. ஸோ அவனையும் போட வச்சாச்சு. ஸோ எல்லாமே ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டிங் செட்டப்பும் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். மண்டே தென் பை ஃப்ரம் ஷாம்லாஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.